அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். அன்பு குழந்தைகளே, நாங்கள் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை செய்வதற்காக அதிகால வேளையிலே ஒன்று கூடியிருக்கிறீர்கள். உங்களை மிகவும் பாராட்டுகின்றேன். என்ன காரணம் என்றால், நீங்க கல்விக்காக படிப்பதற்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து காலையிலே எழுந்து படிக்கிற ஒரு சிறப்பான நல்ல பழக்கத்தை மேற்கொள்கிறீர்கள். உண்மையிலேயே நாங்க பகல் வேளையில கற்கிறத விட காலையில கற்பது அப்படியே மனதில சிறப்பாக பதியும். அப்ப குழந்தைகளுக்கு நான் சொல்றது என்னென்றால், நீங்க இந்த செயலை செய்கிறது ஒரு மகத்தான செயல். அது உங்களுக்கு தெரிய வேணும். முதல்ல நாங்க இதற்காக காலையில் எழுப்பி இருக்கிறோம், படிப்பதற்காக. அப்ப நாங்க படிக்க வேண்டும் மேசையில கதிரையில இருந்துட்டால் பிறகு எங்களுக்கு சோம்பல் என்பது இருக்கக்கூடாது, அசதி என்பது இருக்கக்கூடாது. அப்படி அம்மா அப்பாவுக்காக வந்திருக்கிற பிள்ளை வகுப்புல இருக்காம போறது சிறப்பான காரியம், போய் படிக்கிறது சிறப்பான காரியம். அப்ப நீங்க யோசிக்க வேணும், இது நான் படிக்கிறதுக்காக அம்மா அப்பா எழுப்பி விட்டிருக்கிறார்கள். அப்ப நான் படித்து நல்லா வந்தால் என்னுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அப்ப அதுக்காக நான் கவனமா படிப்பேன் என்ற உறுதியோடு நீங்க இருந்தால்தான் படிப்பு சிறப்பானதாக இருக்கும். நான் சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரியுது என்று உங்களோட முகம் எனக்கு காட்டி தருது. ஒரு சில பிள்ளைகள் சில வேளை அம்மா அப்பாவுக்காக தங்களை தாங்களே மாற்றி கொண்டிருக்கலாம். ஆனா அநேகமான பிள்ளைகள் வீடியோ போட்டு காணொலியில இருந்து தங்களுடைய திறமையை வளர்க்கறதுக்காக இந்த கால வகுப்புல வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய முயற்சி மிகவும் பாராட்டத்தக்கது. அப்ப நான் கேட்கறது என்னன்னா, நீங்க முக்கியமா வீடியோல வர வேணும் பிள்ளைகள். அப்படி வந்தாதான் உங்களுடைய திறமைய, உங்களுடைய ஆற்றலை உங்களை நான் பார்க்கக்கூடியதா இருக்கும். அப்படி பார்க்கிற போதுதான் எனக்கும் கற்பிக்கிறதுல மிகுந்த ஆர்வமாக இருக்கும், நீங்களும் ஆர்வமாக படிக்க முடியும். சரி, இப்ப விடயத்துக்கு வருகிறேன். இந்த வருடம் 2024 பரீட்சை செய்த பிள்ளைகளுக்கு இனி மீட பரீட்சை நடைபெற மாட்டாது என அறிவுறுத்தல் வந்தபடியால் அந்த மாணவர்களை இந்த வகுப்புல இணைக்காம உங்களை மட்டும், அதாவது 2025, 26 பரீட்சை செய்கிற இருவரிட பிள்ளைகளும் தான் இந்த வகுப்பில இருக்கிறீர்கள். அப்ப உங்களுக்கு கற்பிக்கப்படுற விடயங்கள் அதாவது இலகுவாக இருக்க வேண்டும் என்றால் உங்களால விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே நேரம் விடயம் உள்ளதாக ஆழமான கருத்துக்களை கொண்டதாகவும் இருக்கணும், பயிற்சிகளாகவும் இருக்க வேண்டும். அப்ப நான் இடைக்கிற பயிற்சி தாள்கள்ல விளக்கப்படுத்தி சில விடயங்களையும் உங்களுக்கு கற்பித்துக் கொண்டு இருப்பேன் என்பதை கவனத்துல கொள்ளுங்கள். அப்ப நாங்க நேற்றைய தினம் பிரதியீடு என்ற விடயம் பார்த்தினாங்க. அப்ப கொஞ்ச நேரம் அந்த பிரதியீடு சார்பாக பார்த்துவிட்டு, இதற்கு முதல் ஒரு செய்த பயிற்சித்தாள்ல ஒரு பக்கம் மாத்திரம் பார்த்த இருக்கு, அதையும் பார்வையிடுவோம். இப்ப உங்களுக்கு பிரதியீடு சார்பான விடயங்களை சொல்லித்தர போறேன். அதாவது ஒயிட் போர்டு எடுத்து பிரதியீடு சார்பான விடயங்கள் சொல்லித்தாரன். நீங்க மிகுந்த கவனமாக அதை பார்த்து விளங்கி கொள்ளுங்கோ. அப்ப அது உங்களுடைய ஆற்றலை மிக சிறப்பாக வளர்த்து கொள்ளும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அதாவது உங்களுடைய திறமையை நீங்கள் தான் பிள்ளைகள் வளர்க்க வேண்டும். இப்ப நாங்கள் முன்னேறணும்னா நாங்க தான் பயிற்சி செய்வோம். அப்படி நாங்க பயிற்சி செய்து முன்னேறுவா இருந்தால் அது எங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். எங்களுக்காக அம்மா அப்பா படிக்க முடியாது, நாங்க தான் படிக்கணும். அப்ப நாங்க படித்து நாங்கள் நல்லா வரணும் என்றால் நாங்கள் தான் மிகுந்த அக்கறையாக இருக்க வேண்டும். சரி, விடயத்துக்கு வாரன். நாங்கள் நேற்று பார்த்த விடயங்கள் பிள்ளைகள் பிரதியீடு என்பது, அந்த பிரதியீடு சார்பான விடயங்களை தாரன். இப்ப நாங்க படிக்க போற விடயம் பிரதியீடு. பிரதியீடு என்றால் உங்களுக்கு நான் சொல்லி தந்தனான். அதாவது தலைமைந்து புலமை பரிசில் பரீட்சை
வினாத்தாள் 1 பார்ட் 1 பேப்பர், அதாவது பார்ட் 1 பேப்பர் 14 தலைப்புகள் இருக்குது. அதுல முதலாவது தலைப்பு தான் இந்த பிரதியீடு. பிரதியீடு என்றால் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று. அப்ப முதல் வகுப்புல நான் இது உங்களுக்கு சொல்லி தந்துறேன். அப்படி நீங்க வகுப்புக்கு வரையில்லை என்று கண்டால் நீங்க அந்த யூடியூப் சேனல்ல அது இருக்கு, அதை பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரி, இப்ப நான் நேற்றைய தினம் 2024 வந்த அந்த பரீட்சை சார்பான 2 வினாக்கள் கற்பித்தன நேற்றைய வகுப்புல. இன்றைக்கு 2023 நடந்த 2 வினாக்கள், கொஞ்சம் கொஞ்சம் வினாக்களை கையாண்டா சரி. வினாக்கள் உங்களுக்கு இந்த பிரதியீடு சார்பாக சொல்லித்தர போறேன். அப்ப 2023 2வது வினாவும், அதாவது 2வதாக வந்த வினாவும் 14வதாக வந்த வினாவும் தனிய பிரதியீடு சார்பானவை. இந்த 2 வினாக்களையும் தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்லித்தாரன், கவனிங்கோ. அதாவது 2023 2வது வினா. இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடியது என்னென்றா, பிள்ளைகள் நீங்க பரீட்சையில சிறப்பான பெறுபேறு பெறணும்னா உங்கள்ட்ட கண்டிப்பாக கடந்த கால அரச பரீட்சைத்தாள் பயிற்சி புத்தகம் வாங்கி வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த கால அரச பரீட்சைத்தாளை வைத்துத்தான் நாங்கள் எதிர்கால அரச பரீட்சைத்தாளை எதிர்பார்க்க முடியும். ஆனபடியா நீங்க எல்லாரும் அப்படி பயிற்சி புத்தகம் வைத்திருந்தால் இந்த வினாக்களை இலகுவாக இனங்கண்டு நீங்க விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப 2வது வினாவிலே அங்கே என்ன கேட்கப்பட்டது என்றால், ஒரு பெண் பிள்ளையின் சட்டை கவுன் தரப்பட்டது. இப்படியாக அந்த கவுன் தரப்பட்டது. அதுல கைப்பகுதி இப்படியாகவும், கீழே இப்படியாக அதை அகலிச்சு வந்து இந்த சட்டை இப்படியாகவும், அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படியாக வந்து கைப்பகுதி இப்படியாகவும் சட்டை இப்படியாகவும் இருந்தது. இந்த சட்டையில 2 பக்கங்கள், இந்த பக்கம் இல்லாமல், இப்ப நான் நேரடியா கீறி இருக்கிறேன், அவர்கள் இந்த பக்கத்தை இல்லாம இந்த பக்கத்தை ஏ என்ற எழுத்தையும் இந்த பக்கத்துக்கு பி என்ற எழுத்தையும் இருக்கின்றார்கள். இதுல இந்த சட்டையில இப்படி கோடுகள் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் டிசைனான அழகான சட்டை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப என்ன கேட்கப்பட்டிருந்த பரீட்சைத்தாள் என்றால், இந்த ஏபி என்பது பொருத்தமான விடை எது என்று கேட்கப்பட்டது. இந்த ஏயும் பியையும் குறிக்கிற விடையாக 3 விடைகளை தந்துவிட்டு அதில் எந்த விடை பொருத்தம் என்று கேட்டார்கள். அப்ப அவை அதுல தந்த விடைகள்ல மாறி மாறி தந்திருந்தார்கள். அதாவது நாங்கள் இந்த ஏபி என்ற எழுத்துக்கள் இந்த சட்டையிலே எந்த பக்கம் இருக்கின்றது, வலது பக்கம் இடது பக்கம் என்பதை தெரிந்தால்தான் நாங்கள் இந்த விடையிலே எது பொருத்தமான விடையின இனம் காணக்கூடியதாக இருக்கும். இப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நீங்கள் இப்ப இது உங்களோட தலையண்டு வைத்துக் கொள்ளுங்கோ, இதான் உங்களோட முகம் என்று வைத்துக் கொள்ளுங்கோ. இப்படி உங்களோட நீங்க இந்த உடுப்பை உடுத்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியணும், நீங்கள் இப்படி இங்க திரும்பி பார்க்க இந்த கை வலது கை பக்கமாக இருக்கும், இந்த கை இடது கை பக்கமாக இருக்கும். நீங்களே உங்களை பார்க்க தெரியும், வலது கை என்றால் நீங்க சாப்பிடுற கை, இடது கை என்றால் அதுக்கு எதிரான கை. அப்ப நீங்க எழுதுறதுல அநேகமானவர்கள் எழுதுவது வலது கையால் தான், சிலர் இடது கையாலையும் எழுதுவார்கள். அப்ப இது வலது கை இடது கை என்றதை தெரிந்து கொண்டால் இப்ப ஏயாக பெற வேண்டியது இடது கை பக்கமாக இருக்கும். அப்ப இந்த விடையிலே அவர்கள் என்ன செய்தார்கள், 2 இடது கை பக்க படுத்த தந்தார்கள். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஏக்கும் பிக்கும் இப்படியாக 2 தந்து ஒவ்வொரு விடைக்கும் இப்படியாக 2 அழைப்பு தந்தார்கள். ஒவ்வொரு விடைக்கும் 2 அழைப்பு. அதிலே இந்த அதாவது சரியான விடையாக 2வதுக்கு மட்டும் வந்தால் ஏக்கி இப்படியாக அந்த சட்ட பகுதி இருந்திருக்கும், இப்படியாக இப்படி இருந்திருக்கும் சட்ட பகுதி. மற்ற 2 இதிலையும் 3வதிலையும் அதே போல சட்ட பகுதியை தந்தார்கள்.
இதிலே மாறி தந்தார்கள். இப்படியாக இடது கை பக்கத்தை தந்தார்கள், சாரி வலது கை பக்கத்தை தந்தார்கள். உண்மையிலேயே ஏ என்கின்றது முதலாவதாக வர வேண்டும், அது இடது கை பக்கமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த விடை பிழையாகி விட்டது. ஏன்? இது இந்த பக்க கையை குறிக்குது, ஆனா உண்மையிலேயே ஏ என்றது இந்த கை பக்கம். அப்ப இந்த விடையும் பொருத்தம், இந்த விடையும் பொருத்தமாக இருக்கின்றது. ஆனா பிறகு அவர்கள் பி என்ற தலையில பி என்பதை இதிலே சரியா தந்திருக்கலாம். இதிலே அந்த பக்கத்தை இப்படியாக தந்தார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அடுத்ததிலே பி என்பதை இதிலே மாறி கொடுத்தார்கள். மூன்றாவதுல பி என்பதை இந்த கைப்பக்கம் தந்தார்கள். இதிலேயும் இந்த பி என்பதை இந்த கைப்பக்கமாக தந்தார்கள். இப்ப இந்த நேர்கோடுகளை கொண்டுதான் நாங்கள் இந்த கைப்பக்கம் என்பதை சரியாக ஊகிக்கணும். அப்ப இதுல பார்த்தால் இது சரியா இருந்தாலும், இது பிழையா இருக்கிறபடியா இது சரியா இருந்தாலும் ஏற்க முடியாது. இந்த விடையே பிழை, முதலாவது விடை. இரண்டாவது விடையிலே இந்த இது இடது கை பக்கமும் சரி, இது வலது கை பக்கமும் சரி. ஆகவே இரண்டாவது விடைதான் பொருத்தமானது. மூன்றாவது விடையிலே இது இடது கை பக்கம் சரி, இதுவும் இடது கை பக்கமாக இருக்கிறது, இந்த பகுதியாக இருக்கின்றது. இப்ப உங்களுக்கு பிரதியீடு என்றது சித்திரப்படங்கள் ஊடாகவும் இப்படி தரலாம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்ப இரண்டாவது கேள்வி இப்படி சித்திரப்படமாக வந்தது. இனி அந்த 2023 வந்த அரச பரீட்சையில பிரதியீடுல 14வது வினாவை சொல்லித்தாரன் கேளுப்போம். 14வது வினாவில அவர்கள் சில வடிவங்களை தந்து, அதுக்கு பிரதியாக இன்னும் வேறு வடிவங்களை தந்து அதில் விட கேட்டிருந்தார்கள். அதற்குரிய வடிவங்களை தாரத்துக்கு நான் அவர்கள் தந்த முறையில அடைப்புக்களை முதல்ல தாரன், அடைப்புக்களை தந்து விளக்கமாக விளங்கப்படுத்துறன், கவனியுங்கோ. அதில் அவர்கள் இப்படியாக ஒரு பெட்டி, இப்படி ஒரு பெட்டி, பிறகு அதுக்கு சமன் என்று இப்படி 2 பெட்டி, இப்படி 2 பெட்டி தந்துட்டு, பிறகு அடுத்த கேள்வியாக 3 பெட்டியை தந்துட்டு, இதுக்கு விடையாக எது பொருத்தம் என்று சொல்லி அதற்கு 3 பெட்டி தந்தார்கள். அதை நான் இப்ப கீறி போட்டு கேள்வியே உங்களுக்கு விளக்கம் தாரேன். இதுல அவர்கள் இந்த வடிவத்தை இப்படியாக தந்திருந்தார்கள். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த வடிவம் இப்படியாக கோடுகள் போட்டது, அதே நேரம் அடுத்த கருப்பு, அதே நேரம் விடைகளையும் 3ஆக வந்ததுல இதிலையும் இப்படியான கோடு தந்தது, அடுத்த 2 கருப்பு. விடை கேட்கப்பட்டது, எந்த விடை பொருத்தமன்று. இப்ப பொருங்கோ, இது கருப்பாக தந்துவிட்டு அடுத்தது அவர்கள் தந்தது இதுல புள்ளிகள் இருக்கு. இந்த வடிவத்துல புள்ளிகள் இருக்கின்றது, இப்படி இருக்கின்றது. இதுக்கு சமன் இது முழுவதும் நிலத்தப்பட்டதாக இருக்குது, கருப்பு மையால நிலத்தப்பட்டதாக இந்த 2 இருக்குது. நல்லா கவனிங்கோ. இப்ப இது இதுக்கு சமன் என்றால் பிரதியீடு என்றால் ஒன்றுக்கு சமனாக இன்னொன்று. இதுல கேட்கப்பட்டது இதுக்கு நிலத்தப்பட்ட கருப்பாக இருக்குது, இதுக்கு நிலத்தப்பட்ட கருப்பாக இருக்குது. இதுக்கு சமனாக 3 விடை தந்தார்கள். அதுல சரியான விடையை மட்டும் நான் இப்ப உங்களுக்கு குறித்து காட்டுறேன். அதாவது இங்க அவர்கள் தந்த கேள்வி அப்படியே தந்திருக்கிறார். இப்ப நீங்க அரச பரீட்சைத்தால் உங்கள்ட்ட இருக்குமா இருந்தால் நீங்க அதையும் வைத்துக்கொண்டு இந்த கேள்வியை பார்த்தா இன்னும் தெளிவாக இருக்கும். அதுவும் கூட முயற்சி. நான் எல்லா பேப்பர் கேள்வியையும் பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு காட்ட முடியாது. அப்ப நான் கேள்வியை எழுதி விளங்கப்படுத்துவேன், நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப பாருங்கோ, இந்த 2 வடிவத்துக்கும் முதலாவதாக தந்த இந்த 2 வடிவத்துக்கும் இது சமனாக இருக்குமாக இருந்தால் அவர்கள் கேட்கிறார்கள் இந்த வடிவங்களுக்கு சமனானது எது என கேள்வியில கேட்டிருக்கிறார்கள். அதுல சரியான விடையை நான் இப்ப உங்களை காட்டுறேன் பாருங்க. எப்படி என்றால் அதுல இருந்த விடைகள்ல
இப்படியாக அதாவது இந்த கோடுகள் இருப்பதும் இப்படியாக ரெண்டு கோடும் மற்றது இப்படி இதுல புள்ளி உள்ளதும் விடையாக இருந்தது. அந்த விடைதான் பிரதியீடாக இதுக்கு பொருத்தமானது. இந்த விடை எத்தனையாவது விடை எது தெரியாது, பெரும்பாலும் இரண்டாவது விடையாக இருந்திருக்கும். இந்த விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. இப்போ உங்களுக்கு நான் இந்த எப்படி விடை கண்டுபிடித்தோம் என்றதை காட்டுறேன் பாருங்க. இந்த ரெண்டுக்கும் இது சமன் என்றால் இதிலே இது விடையாக வந்திருக்கு, சரி. இந்த ரெண்டுக்கும் சமனான இது ரெண்டும் தான் இங்க வந்திருக்கு பாருங்க. அப்ப இது பிரதியீடு. இது அதாவது நீங்க கண்ணால பார்த்து இந்த வடிவங்கள் இந்த ஒத்த இயல்புகளை பிரதியீடாக பகிர்தல் வேண்டும். இது 2023 ஆண்டுல வந்த இது பரீட்சை வினாக்கள். இந்த மாதிரி பிரதியீடு சார்பாக 4-5 வருட பேப்பர்ல மட்டும் நாங்கள் வினாக்களை பார்த்துவிட்டு தொடர்ச்சியான விடயத்துக்கு போகணும். சரி, இனி பிரதியீடு சார்பாக மிக இலகுவான சில கருத்துக்களை சொல்லித்தாரன்னு பாருங்க. இப்ப ஒரு கடைக்காரர் இருக்கிறார். அவர் சில பொருட்களை வாங்கி விற்கிறவர். அவர் ஒரு பானை விற்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. இப்படி ஒரு பானை. இந்த பானையை வாங்கின விலை விற்கிற விலை அவர் கடையில பல சாமான்கள் இருக்கிறபடியால் வாங்கின விலை விற்கிற விலையை இதிலே எழுதி வியாபாரம் செய்வாராயிருந்தார். உதாரணமாக அவர் இதை 160 ரூபாவுக்கு வாங்கி இருக்கிறார், இதை 210 ரூபாவுக்கு விற்கிறார் என்று இப்படி எழுதியிருந்தார். அதாவது விற்கும் விலை வாங்கிய விலை என்று எழுதியிருந்தால் இந்த கடையில சாமான வாங்குற வாடிக்கையாளர் திருப்தியோட வாங்குவினமோ கவலையோட வாங்குவினோட கவலையோட தான் வாங்குவார்கள். சிலர் வாங்க மாட்டார்கள். என்ன காரணம்? 160க்கு வேண்டி 210 ரூபாய்க்கு விற்கிறார் என்றால் ஆட படுபாவி 50 ரூபாய் கொள்ளையடிக்கிறாரு என்று சொல்லி தங்களோட மனதுக்கு திட்டுவார்கள். ஆனா அவருக்கு அப்படி வித்தாத்தான் கட்டுப்படி ஆகுமே. அந்த இடத்துக்கு வாடகை, மின்சாரம், தொழிலாளிகள் என்று பல செலவு இருக்கு. அப்ப அவர் எந்த விலைக்கு வாங்கினா அந்த விலைக்கு தான் விற்க வேண்டும் நியாயமாக. ஆனால் மக்களுக்கு இந்த லாபம் இவ்வளவு என்பது தெரியக்கூடாது. ஏன் தெரியக்கூடாது? தெரிந்தால் மக்கள் அதை வாங்க விஷயப்படுவினம், கஷ்டப்படுவினம், விரும்பாயினம். அப்ப அவர் என்ன செய்யணும்? இதுக்கு இந்த பிரதியீடாக ரகசிய குறியீடை போட்டாலவே விளங்காது. இந்த பானையில அவரே ஏதாவது ரகசிய குறியீட்டில விலைகளை போட்டிருந்தால் அவர் அதை பார்த்து உடனே விலையை சொல்லலாம். என்னடா கடையில பல பொருள் இருக்கும், முந்தி வாங்கின பொருள் 4 வருஷத்துக்கு முதல் வாங்கின பொருளும் இருக்கலாம் கடைக்கு. அப்ப அவர் வாங்கின விதை எல்லாம் மனதில் வைத்திருக்க முடியாது. அப்ப குறியீடுகளாக இந்த பானையில எழுதி வைத்திருக்க வேண்டும். இந்த பானையில அப்ப அவர் குறியீடுகளாக எழுதி வைக்கணும். அப்ப குறியீடா எழுதி வைக்கிறதுக்கு என்ன செய்கிறார்? இந்த இலக்கங்களுக்கு பதிலாக, இந்த இலக்கங்களுக்கு பதிலாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பிறகு ஒரு 0. இந்த 10 இலக்கமும் இருந்தால் எந்த விலையையும் அவர் இங்க பதிந்து கொள்ளலாம். அப்ப இந்த இலக்கங்களுக்கு பதிலாக அவர் ஒரு எழுத்துக்களை போட வேணும். ஆனால் எழுத்துக்களை ஆனாவன்னா ஒழுங்குல போட்டா அதையும் அக்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். ஆனாவன்னா தொடரான எழுத்து, அப்ப இதை கண்டுபிடித்து விடும். அப்ப அப்படியும் எழுதக்கூடாது. ஏதாவது அவருக்கு மட்டும் அந்த எழுத்தொழுங்குக்கு தொடர்பு தெரியணும், மற்றவைக்கு புரியாத ஒரு எழுத்திலே அவர் அந்த கடை பொருளிலே எழுதணும். அப்ப அவர் இதுக்கு என்ன செய்கிறார்? தந்த பிள்ளைகளுடைய பேரை போடலாம், அல்லது தான் ஞாபகம் வைத்திருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை எழுதுறார். என்ன வாக்கியம் எழுதுறார் என்றால் இங்க பாருங்க, தம்பி, சாரி தானா இருக்கு மண்ணா இருக்கு, இதுல பி, தம்பி இங்கே. என்னடா வித்தியாசமான எழுத்தா இருக்கணும், ஒரே எழுத்து இருக்க கூடாது. இங்கே வருவீரா. அப்ப இந்த எழுத்தே அவருக்கு ஞாபகம் இருக்கும். அப்ப இந்த எழுத்துக்களை பிரதியீடா இந்த பானையில போட்டால் வாங்கின விலையும் விற்கிற விலையும் அவருக்கு இலகுவாக விளங்கும். அப்ப என்ன செய்கிறார்? அவர் வாங்கின விலை 160 ரூபாய் என்ற உடனே அவர் அந்த பானையில 160க்கு 1க்கு இது, 6க்கு இது, 0க்கு இது. அப்ப அதை வாங்கின விலைக்கு என்ன எழுதுறார்? தானா 60க்கு
கேனா காவன்னா வாங்கிய விலை. அவருக்கு தெரியும் மேல உள்ளது வாங்கின விலை, கீழே உள்ளது விற்கிற விலை. விற்கிற விலை எவ்வளவு? 210. அப்ப 210க்கு இது 1. அப்ப உம்மன்னா கானா 0க்கு ராவண்ணா. அப்ப அவர் இப்படி பானையிலே விலை குறித்திருந்தால் வாங்குறவருக்கு இவர் என்ன விலைக்கு வாங்கி என்ன விலை விற்கிறார் என்று தெரியாது. அப்ப சந்தோஷமா வாங்கி கொண்டு போகணும். இவர்கிட்ட வந்து 210 ரூபாய் பானையை சொல்ல, அப்ப வாங்க வந்தவர் தான் லாபமா வாங்கணும்ன்றதுக்கு இல்லை 200 தாங்க என்றால் அவர் சந்தோஷமா ஓமம் பரவாயில்லை உங்களுக்காக தாரன் என்று சொல்லி விற்கிறார். அப்ப வாங்குறவருக்கும் சந்தோஷம், தான் பெரிய கட்டித்தனமாக 10 ரூபாய் குறைச்சு பொருளை வாங்கிட்டேன் என்று. விற்கிறவருக்கும் சந்தோஷம், ஏன் தான் 160க்கு வாங்கிற பொருளை 200 ரூபாய்க்கு விற்று விட்டார். அப்ப இந்த ரகசிய குறியீடு பிரதியீடாக இங்கே பயன்பட்டது உங்களுக்கு விளங்குது. அப்ப பிரதியீடு என்பது இதற்கு பயன்படுகின்றது என்பதை இப்ப நீங்க ஓரளவு அடிமட்ட கருத்துல குறியீடுகள், அதாவது இலக்கங்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அல்லது குறியீடுகள், குறியீடு கூடி பாவிக்கலாம். வட்டம், சதுரம், முக்கோணம், வட்டத்துக்கு புள்ளி, முக்கோணத்துக்கு புள்ளி, சதுரத்துக்கு புள்ளி, இப்படியாக குறியீடுகள் கூடி இதற்கு பயன்படுத்தலாம். அதை விட இப்படி அவர் எழுத்துக்களை பயன்படுத்துறது அவருக்கு இலகுவாக இருக்கும். இப்ப பிரதியீடு சார்பான குறியீடு, எழுத்து, இலக்கம் உங்களுக்கு ஒற்றுமை விளங்கி இருக்கும் என நான் எதிர்பார்க்கிறேன். இனி சொற்களுக்கும் பிரதியீடு பயன்படுத்தலாம். இப்ப பேருந்தில் பயணச்சீட்டு வழங்குபவர் என்றது யார் என்றால் நடத்துனர். அப்பது பிரதியீடு. சிறையில் அடைக்கப்பட்ட குற்றவாளி என்றால் யார்? சிறையில் அடைக்கப்பட்ட குற்றவாளி என்றால் அவருக்குரிய ஒரு சொல் கைதி. அப்ப அது பிரதியீடு. பாடசாலை வகுப்பறையில் ஒன்றாக இருந்து படிப்பவர் யார்? சகபாடி. அப்ப அதெல்லாம் பிரதியீடு. அதே மாதிரி பழமொழிகளுக்கு கூடி பிரதியீடு வரலாம். அடம்பன் கொடியின் திரண்டால் மிடுக்கு, அடிமேல் அடியடித்தால் அம்மியின் நகரம். இப்ப அடிமேல் அடியடித்தால் அம்மியின் நகரம் என்றதுக்கு என்ன பிரதியீடான சொல் என்றால் அந்த கருத்து தொடர் முயற்சி வெற்றி தரும். அப்ப முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் என்றது, முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் என்றது அதுக்கு விடையாக அமையலாம். இப்ப உங்களுக்கு பிரதியீடு சார்பான 2023ஆம் ஆண்டு அரசவரிக்கையில வந்த 2 கேள்விகளும் அதின் ஓரளவு தெளிவான விளக்கமும் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். உங்களால் இதை விளங்கிக் கொள்வது கஷ்டமாக இருந்தால் நீங்க கண்டிப்பாக உங்களுடைய அம்மா அப்பாவின் உதவியை ஏற்றுக்கொள்ளுங்க. காரணம் என்னென்றால் அப்படி என்றால் இது விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்று பிள்ளைகளே, நான் இப்ப உங்களுக்கு ஒரு பயிற்சித்தாள்ல பரீட்சைத்தாள்ல ஒரு பக்க வினாக்களுக்கு விடை, அதாவது இன்னும் வழங்கவில்லை என்று சொன்ன அந்த பக்கத்தை உங்களுக்கு காட்டி இப்ப விடை விளக்கம் தரப்போறேன். நீங்க கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப நான் கற்பிக்கிறது, நான் என்னுடைய பேச்சு வழக்கதான் கற்பிக்கிறேன். உங்களால அதை விளங்கிக் கொள்ள முடியும் என நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி கொஞ்சம் விளங்க இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் கவனமாக கேட்டு பழகுங்கோ. கொஞ்சம் கவனம். ஒரு கேட்கிற விடயத்தை கவனமாக கேட்பீர்களா என்றால் மனதுல பதியும், விளங்கும். இப்ப பிரதியீடு என்றால் ஒன்று பதிலாக இன்னொன்று என்று சொல்லி தந்தேன். இப்ப நான் இந்த 2023ஆம் ஆண்டு அரச வரிக்கையில ஒரு சட்டப்படம் தரப்பட்டு அதின் வலது பக்கம் இடது பக்கத்தை, அதாவது அதன் இடது பக்கத்துல கையடி ஆழத்தையும், அதாவது இந்த கையின் பகுதியையும் இடது பக்கம் ஒரு சட்டையில பொம்பளை பிள்ளைய கவுன், அதுல இடது கை பக்க கையெழு பக்கத்தையும் வலது பக்க கீழ் கரியையும் தந்து அதை சரியானதாக பிரதி பண்ணி எது பொருத்தம் என்று கேட்டார். அடுத்து என்ன செய்தார்கள்? சதுரங்களுக்கு குறியீடை தந்து அதிர்ந்து ஒற்றுமையை கேட்டார்கள். அதெல்லாம் உங்களை விளங்கி இருக்கும். அதே மாதிரி நான் என்ன எடுத்து சொல்லி தந்தேன்? இப்ப ரகசிய குறியீடு. ஒரு வியாபாரி பொருளை வாங்கி விற்க அவர் அந்த ரகசியமாக அந்த பொருள் வாங்கின விலையை விற்கிற விலையை குறிக்கிறதுக்கான குறியீடுகள் உங்களுக்கு விளக்கமாக தந்திருந்தேன்.
அன்பு குழந்தைகளே, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க காலையிலே எழும்பி வந்து கதிரையிலே இருந்து கொண்டு சோம்பேறித்தனமாக இன்னித்த மயக்கம் இருக்குமா இருந்தால் நீங்கள் இந்த படிப்பாலே ஒரு பிரயோசனம் இல்லை. அப்ப நீங்க நினைக்க வேணும், நான் படிக்க வந்திருக்கிறேன் என்ற சோம்பல் தனத்துக்கு இங்க இடமே இல்லை. அதான் சோம்பலை முறித்து சோம்பலை விட்டு விடுங்க. சோம்பலை விட்டா தான் வெற்றி கிடைக்கும் என கூறிக்கொண்டு நான் இப்ப உங்களுக்கு என்னுடைய பயிற்சி தாள்ல, அதாவது கடந்த வாரங்கள்ல கற்று இந்த இடவகுப்பு சேர்ந்ததால அந்த பிள்ளைகளை நாங்கள் இணைத்து கொண்ட நேரம் அந்த பயிற்சி தாளில் இருந்த விடைகளை பார்க்காம விட்ட நாங்கள் அதை இப்போ உங்களுக்கு திரும்ப காண்பித்து அதுக்கான விடை காணுகின்ற விளக்கத்தை உங்களுக்கு தரப்போறேன். நீங்க கவனிங்க, மிகுந்த கவனமா கவனித்தால்தான் அது உங்களால புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு பக்க வினாவுக்கு விடை தரவில்லை. இதை முடிச்சுட்டோமா இருந்தால் அடுத்த வகுப்புல இரண்டாவது பயிற்சியை நான் உங்களுக்கு விளக்கம் தரக்கூடியதாக இருக்கும். 44வது வினா, கடலில் விளைவது கரைக்கு சுவை ஊட்டுவது, அது இல்லா பண்டம் குப்பையிலே, அது எது என்றால் உப்பு. உப்பு எங்க விளையும்? கடல்ல தான் விளையும். உப்பு கடல்ல தான் விளையும். அது என்னத்துக்கு பயன்படுகின்றது? கரைக்கு உப்பில்லை என்றால் சுவை இருக்காது. அது இல்லா பண்டம் குப்பையிலே. ஒரு பழமொழி இருக்கிறது, உப்பில்லா பண்டம் குப்பையிலே. ஏன்? உப்பில்லை என்றால் சுவை இருக்காது, சுவை இல்லாட்டியா சாப்பிட முடியாது. ஆனபடியாக கொண்ட குப்பையில கொட்டு என்பதுதான் அந்த பழமொழித்த கருத்து. அப்ப அதற்கு பொருத்தமான விடை உப்பு. அடித்தால் நோகும், அடி கடித்தால் இனிக்கும், இரும்புடன் ஏதோ தொடர்புடையது. அதாவது கரும்பு இப்படியாக இருக்கிற நீங்க பார்த்திருப்பீங்க, கோடு கோடு மாதிரி பிரிஞ்சிருக்கும். இந்த கரும்பால் அடித்தால் நோகத்தான் செய்யும். உங்களுக்கு சில வேளை வீடுகள்ல அம்மா அப்பா கோபம் வந்தா கரும்பாலை அடித்திருப்பார்கள். ஏன்னா கரும்பு இருக்குமா இருந்தா கரும்பாலை அடித்திருப்பார்கள். அடித்தால் நோகும். ஆனா அந்த கரும்பில அடிப்பகுதி தான் இனிப்பானது, நுனி இனிப்பில்லை, மேல போக போக இனிப்பில்லை. அப்ப அடிகடித்தால் இனிக்கும், இரும்புடன் தொடர்புடையது. இரும்புக்கும் கரும்புக்கும் என்ன தொடர்பு? இரும்பு என்பதன் கரும்பு என்பதுனா முதல் எழுத்து தவிர மற்ற எழுத்துக்கள் எல்லாம் ஏதோ ஒரே எழுத்தாக இருக்கு. அப்ப இரும்புடன் தொடர்புடையது. அப்ப முதலாவது விடைதான் பொருத்தமானது. இனி 46வது வினாவுக்கு விடை விளக்கம் தாரன் பாருங்க. ஆபத்து வேளையில் ஓட்டு வீட்டுக்குள் ஒளிந்திருக்க தெரியாதவர். இவர் ஆபத்து வந்தால் தலை கை கால் எல்லாம் ஓட்டுக்கு இழுத்துடுவார். இந்த நத்தப்பிள்ளையும் ஆபத்து வந்தால் ஓட்டுக்க தலையை இழுத்து போடுவார். இந்த நண்டுக்கு அப்படி ஒழிக்க தெரியாது. அப்ப ஆபத்து வேளையில் ஓட்டு வீட்டுக்குள் ஒளிந்திருக்க தெரியாதது யார் என்றால் நண்டு. இனி அடுத்த 47வது கேள்வியை விளக்கம் தருகிறேன், கவனிங்கோ பிள்ளைகள். 47வது கேள்வி. 47வது கேள்வி, குடை பயன்படாதது எங்க? குடையை நாங்கள் மழைக்கு வெயிலுக்கு பயன்படுத்தலாம், காற்றுக்கு குடை பயன்படாது. காற்று நேரம் குடியை பயன்படுத்துவோமா இருந்தால் காற்று குடியை பறத்து கொண்டு ஓடுகிறோம். ஆனபடியால் இந்த குடை பயன்படாதது எங்கே என்றால் காற்று என்பது விடையாகும். அப்ப அதற்கு விடையை நாங்கள் அளித்தால் காற்று என்பதற்கு கோடு போட வேண்டும். இனி நான் அடுத்த கேள்விக்கு இந்த அட்டவணையை வைத்து விளக்கந்தாரன், நன்றாக கவனிங்கோ பிள்ளைகள். இப்ப இதுல பாருங்கோ, 48, 49 கேள்வி. 49, 50வது கேள்வி வேறு. அப்ப 48, 49க்கு இந்த வரைபடத்தை வைத்துத்தான் நாங்கள் கேள்விக்கு விடை காணணும். இப்ப பாருங்கோ, கருத்த பந்து முடிவிடத்தில் நிற்கும் போது வெள்ளை பந்து நிற்கும் இடம் யாது? இங்க மேல கீழே இலக்கங்கள் போட்டு இருக்குது. மேல வெள்ளை பந்து இருக்கு, கீழே கருத்த பந்து இருக்குது. இதுல இது ஆரம்ப இடம் என்று இருக்குது, இது முடிவிடம் என்று இருக்குது. இந்த இலக்கங்களுக்கு இடையில உள்ள தொடர்பை பார்த்தால் இது 2, இது 1ஆக இருக்கின்றது. இங்க பாருங்க, இதுல வந்தால் இது 4ஆக இருக்கணும், இங்கே அது 2ஆக இருக்கின்றால்
அதாவது தூரம் மேலே உள்ளதை விட கீழே உள்ளது 2 மடங்கு கூடவா இருக்குது. இப்ப இதுல என்ன தாற்பயம் என்றால், என்ன கேள்வியின் கருத்து என்னென்றால், இங்க உங்களுக்கு சொற்களை தந்து மயக்காமல் படமூடாக தந்து சிந்திக்க வைக்கிறதுக்காகத்தான் இவ்வாக வினா தந்தன. என்ன காரணம் என்றால், நீங்க படத்தை பார்த்து சிந்திக்கிற ஆட்கள் வந்தாதான் நீங்க பரிச பரீட்சையில வெற்றி கொள்ளலாம். அப்போ ஒரு பந்து இங்க இருந்து ஆரம்பித்து 1 நிமிடத்துல இங்க வருது என்று வைத்துக் கொள்ளுங்க. அடுத்த நிமிடத்துல இங்க வருது, அடுத்த நிமிடத்துல இங்க வருது. ஆனா இங்க கருத்த பந்து அதாவது 1 நிமிடத்துல அது இங்க வந்துடும், 2 மடங்கு வேகத்துல வருது. அடுத்த நிமிடத்துல இங்க வந்துடும், அதை போல 2 மடங்கு வேகத்துல கருத்த பந்து வருகிறது என்பதை நீங்க புரிந்து கொண்டால் சரி. இங்க பாருங்க, இது இங்க வர 3 நிமிடம் என்றால் இதே போல 2 மடங்கு தூரம், இதுங்க 2 மடங்கு தூரத்தை இது அடுத்த கருத்த பந்து வேகமாக வருகின்றதால் கருத்து. பிறகு இங்க 8வது நிலையில கருத்த பந்து தந்தால் இங்க 16வது நிலைக்கு வந்திருக்குமா? இல்லை, அது இப்ப இங்கேயும் 8வதுல நிற்கும். அப்ப அதை குறித்து காட்டு இல்லை, உங்களை விளங்கி கொண்டால் சரி. இப்ப கேள்விக்கு வருவோம். கருத்த பந்து முடிவு இடத்தில் நிற்கும் போது வெள்ளை பந்து நிற்கும் இடம் யாது? கருத்த பந்து 2 மடங்கு வேகத்தில் 8ல நின்றால் வெள்ளை பந்து இங்கதான் நிற்கும். இப்ப கூட விளங்கி இருக்கும். அப்ப இது சித்திரப்படத்தை கொண்டு நாங்கள் சிந்தித்து விடையளிக்கிறோம். அடுத்த கேள்வி, கருத்த பந்து முடிவிடத்தில் திரும்பி, அதாவது கருத்த பந்து பிள்ளைகள் இப்படியாக இந்த கருத்த பந்து இங்கே இருந்து இந்த முடிவிடத்துக்கு வந்து திரும்பி இந்த இடத்துக்கு வருது. முதல்ல இந்த கருத்த பந்து இங்க வந்தது, பிறகு திரும்பி இங்க வருது. இப்ப என்ன சொல்லப்படுது? கருத்த பந்து முடிவிடத்தில் இருந்து திரும்பி அதே வேகத்தில் வந்து ஆரம்ப இடத்தை அடையும் போது வெள்ளை பந்து எவ்விடத்தில் நிற்கும்? இது 1 மடங்கு வேகம் தானே. அப்ப இது அரைவாசியாக இருந்தால் இங்கதான் வந்து நிற்கும். அப்ப கேள்விக்கான விடை என்ன? முடிவு இடம். இதுகளை புரிந்து கொள்ளுங்கள். இனி நான் இந்த பரீட்சைத்தாள் இந்த இறுதி வினாவுக்கு விடை விளக்கம் தாரன் பாருங்க. இது போன வருஷம் பரீட்சை 2024 பரீட்சையிலும் ஒரு கேள்வி வந்தது. இன்று, அதாவது நேற்றைய முதல் நாள் வெள்ளிக்கிழமை என்றால் நாளைய மறுநாளுக்கு அடுத்த நாள் என்ன கிழமை நாள் என்று கேட்கப்பட்டது. நேற்றைய முதல் நாள் வெள்ளி என்றால் நாளைய மறுநாளுக்கு அடுத்த நாள் என்ன கிழமை என்று கேட்கப்பட்டது. அப்ப நாங்க வெள்ளியில இருந்து 6 கட்டம் தாண்டி வரைக்க அது வியாழனாக வருது. இது உங்களுக்கு அந்த அரச பரீட்சைத்தாள பார்த்தா விளங்கும். அதே மாதிரியான கேள்வி இது உங்களுக்கு இது 2ஆம் தர பயிற்சி தாள்கள். என்னுடைய 2ஆம் தர 3ஆம் தர பயிற்சி தாள்கள் தான் உங்களுக்கு இப்ப இந்த, அதாவது 2024 டிசம்பருக்குள்ள கற்பித்து முடிக்கணும் என்று இருக்கிறேன். ஆனா இப்ப பாட விடயம் கற்பித்தா கொஞ்சம் லேட் ஆகலாம். சரி, பரவாயில்லை. இன்று 5ஆம் தேதி திங்கட்கிழமை. எனவே வருகிற வாரம் திங்கட்கிழமை எத்தனையாம் திகதி? நீங்க கலண்டர் பாருங்க. 5ஆம் திகதி திங்களாக இருந்தால் கலண்டர்ல நீங்க 5ஆம் திகதி திங்களாக இருந்தால் அடுத்த திங்கள் அதோட 7 கூட்டி 12 என்பதை நீங்க கலண்டர்ல பார்த்தா விளங்கும். இப்ப உங்களோட வீடுகள்ல கலண்டர் இருக்கும். திங்கட்கிழமை 5ஆம் திகதியா இருந்தா 5க்கு அடுத்த திங்கள் எப்ப வருது? 7 12ஆக இருக்கு. நீங்க பாருங்க. அடுத்தது எப்ப வருது? 12ஓட 7 கூட்டினா 19 வருது. அப்ப என்ன காரணம்? 7 நாள் கழிச்சு வருது. அப்ப 7 கூட்டுப்படாது. அப்ப கேள்விக்கான விடை 12 என்பது ஆகும். அங்கு குழந்தைகளே, உங்களுக்கு 30 நிமிடத்துக்குள்ள தான் கற்பிக்கிறதாக நான் வகுப்பை ஆரம்பிக்கிறது. ஆனாலும் பிறகு உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்க நிறைய விடயங்களை தெளிவாக சொல்ல வேண்டி இருக்கிறதால நீண்டு கொண்டிருக்குது. ஆனபடியால் நீங்க இதுல விஷனப்படாம, அதாவது கற்பிக்கிறத பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப நான் இன்றைய வகுப்பை இத்தோட நிறைவு செய்ய போறேன்.
அதாவது சிறு துளி பெருவெள்ளம் என்ற ஒரு பழமொழி இருக்குது. மெல்ல மெல்ல கற்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பெறுபேறை தரும். நல்ல உற்சாகமாக படியுங்கோ. நீங்க காலையில எழும்பிட்டு கவலைப்படாதுங்கோ, சந்தோஷப்படுங்கோ, ஆரோக்கியமா படியுங்கோ. நல்ல பெறுபேறு கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி. பாய்.